நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அது வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். ஆனால் சோகம் என்ன தெரியுமா? பிரபஞ்சம் நம்மை நேசித்து, இறைவன் நம்மை நேசித்து, இயற்கை நம்மை நேசித்து அந்த சொல்லை நமக்கு முன்னால் கொண்டு வந்து போடுவார். அந்த நேரம் பார்த்து கவனம் சிதறும். உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்துகின்ற ஒரு சொல்லை பிரபஞ்சம் இந்த வாயிலிருந்து வரவழைத்து கொண்டிருக்கும். அந்த ஸ்லிப் இருக்குல்ல, அந்த ஸ்லிப் பிட்வீன் கப் அண்ட் த லிப் என்ன ஆகும் தெரியுமா? நான் பயமுறுத்தலை, வாழ்ந்து சொல்கிறேன். எனக்கான சொல் வந்து சேர்கின்ற பொழுது என் கவனம் அந்த வினாடியில் சிதறினால் அது ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, மறுபடியும் நம்ம கிட்ட 30-40 வருஷம் ஆயிடும். நான் சில வார்த்தைகளை இன்றைக்கு சொல்ல போகிறேன், நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்னையும் சேர்த்துத்தான் நான் சொல்லுகிறேன். எனக்கு புத்தன் மிகச் சிறப்பான ஆசிரியனாக தெரிவான். ஏன் தெரியுமா? புத்தன் இப்படி எழுதுகிறார்: புத்தன் உனக்கு காட்டிய வழியில் நீ நடக்க ஒட்டாதபடிக்கு புத்தனே வந்தால் நீ அந்த புத்தனையே கொலை செய்யலாம் என்று சொல்லுவதுதான் புத்தம். எதை சொல்லுகிறோமோ அதை பின்பற்றக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பவள் நான். அவ்வளவு சுலபம் இல்லை சொற்களை பின்பற்றுவது. இந்த உலகத்திலேயே மிக மிக கடினமான விஷயம் எது தெரியுமா? ஒரு சத்தியத்தின் பின்னால் மனதை நிறுத்தி செலுத்துவது போல ஒரு மிக சிரமமான காரியம் வேறு கிடையாது. ஒரு சிங்கத்தின் வாயை கூட கிழிச்சு அந்த பக்கம் தாட்டி விட்டுறலாம். ஒரு சொன்ன சொல்லின் மீது நடந்து காட்டுவது என்பது அந்த உடல் பலத்தை விட வலிமையான மனபலம் கொண்டவர்களால் தான் அது சாத்தியமாகும். இந்த தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை ஒரு எழுச்சியை கண்டிருக்கும் தலைமுறை. இந்த தலைமுறையினுடைய இந்த எழுச்சியை மிக சரியாக புரிந்து கொண்டால் ஒழிய அந்த எழுச்சியோடு சேர்ந்து நின்று எழும்பி பிரகாசிக்க முடியாது. அந்த எழுச்சியோடு சேர்ந்து எப்படி பிரகாசிப்பது? இன்னைக்கு நான் சொல்றேன், குடிமை பண்பு என்கின்ற ஒரு பண்பு இருக்கிறது. சிவிக் சென்ஸ் என்று அதற்கு ஆங்கிலத்தில் பெயர். எத்தனையோ பட்டங்களை பெற்றுவிட்டோம். BMW கார்ல, ஆடி கார்ல தான் வந்து இறங்குறோம். மிகப்பெரிய 5 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு ஃப்ளாட்ல தான் வாங்குறோம், வாழறோம். குடிமை பண்பு இருக்கா? அடுத்தவங்களுடைய கார் பார்க்கிங்ல போய் நம்ம காரை பார்க் பண்ணுவோம். அவ்வளவு பெரிய சொத்து இருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய ஒரு சிவிக் சென்ஸ் அது இருந்தது நம்முடைய முன்னோர்களிடத்தில். அவர்களிடத்தில் அது இல்லை என்றால் இன்றைக்கு இந்த எழுச்சியை இந்த சமூகம் கண்டிருக்க வாய்ப்பே கிடையாது என்பதுதான் வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய உண்மை. அவர்கள் குடிமை பண்போடு இருந்தார்கள், நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு வேகமா ஒரு கதவை திறந்துட்டு போறோம்னா பின்னால் வேகமாக ஒருவர் வருவார், வேகமாக அதை இடித்துக் கொள்ளக்கூடாது என்று ஒரு 2 வினாடிகள் அதை பிடித்து நிறுத்தக்கூடிய பண்பு இன்றைக்கு குழந்தைகளிடத்தில் இல்லை. என்ன செய்துவிட போகிறோம் நாம்? ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு கியூ இருக்குதுப்பா. 3 மணிக்கு வந்து நின்னார் ஒருத்தர், 5 மணிக்கு தான் கவுண்டர் திறக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 20 நிமிஷம் ஆகும். அதனால 3 மணிக்கே வந்து நின்றுட்டாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் 20 பேர் நின்றுட்டாங்க. கரெக்டாக அந்த கவுண்டர் திறக்கும் போது நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுங்க, உங்களை அங்கேயே ஃபீல் பண்ணுங்க. கவுண்டர் திறக்கும் போது ஒரு மகப்பேரிலே முழுமை அடைந்த, இதோ இப்பொழுது மகப்பேறு நடந்துவிடும் என்ற அளவில் ஒரு பெண் வந்து உங்ககிட்ட நின்று கேட்குறாங்க, என்னால் நிற்க முடியாது, நான் போய் இந்த கவுண்டரில் நான் போய் நிற்கட்டுமா, எனக்கு பர்மிஷன் தருவீங்களான்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. சரி விடுங்க. வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி அல்லது ஒரு முதியவர் உங்களிடத்தில் வந்து கேட்கிறார். ஏதோ ஒரு தவிப்போடு ஒரு நோயாளி வந்து கேட்கிறார், என்னால் நிற்க முடியாது, நீங்கள் எனக்கு கொடுப்பீங்களா? மனதை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேர் விட்டு கொடுப்பீர்கள்? மேக்சிமம் மேடம், மேக்சிமம். நீங்கள் எங்கே நிற்பீங்க? அடுத்து நிற்பீங்களா? இந்த அடுத்து நிற்கிறேன்னு சொன்னவருக்கு தான் என் பதில். உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கேட்குற குடிமை பண்பு அந்த பெண்ணிடத்திலோ அந்த முதியவரிடத்திலோ இருந்ததா? அடுத்தவங்க நிற்கிறாங்களே 20 நிமிஷத்தில் நம்ம போயிடலான்ட்டு, அவங்களுக்கு நீங்கள் 40 நிமிஷம் ஆக்குறீங்களே, அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா? உங்கள் இடத்துல நான் நின்றுக்கிறேன்னு. ஒரு இடத்தை நீங்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் இடம் 21வது இடம் தவிர ஒருபோதும் நீங்கள் 2வது இடத்தை பெற்றுக்கொள்ளக் கூடாது என்று என்றைக்கு நினைக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் குடிமை பண்பு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசிரியர்கள், அது எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களா இருந்தாலும், அவங்க வரும்போது ஒரு கும்பிடு போடுவோமா இல்லையா? ஒரு குட் மார்னிங் சொல்வோமா இல்லையா? இன்றைக்கு சப்ஜெக்ட் வாரியா பார்த்து வணக்கம் போடுறாங்க. அதுவும்
லாங்குவேஜ் டீச்சர் எல்லாம் செகண்ட் இயர் 4th செமஸ்டரோட மறந்துடுறாங்க மேடம். ஃபேர்வெல்க்கு கூட கூப்பிடுறது இல்லை மேடம். 4 செமஸ்டர் கிளாஸ் எடுத்தோமே. இல்லை மேடம், எங்களுக்கே 8 பேர் இருக்கிறாங்க, நீங்கள் 6 பேர் இருக்கிறீங்க. ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, உருது, அரபி, தமிழ், தெலுங்கு 6 பேரை கூப்பிட்றதுக்கெல்லாம் எங்ககிட்ட வசதி இல்லை மேடம். வசதிக்காக இல்லையே மேடம், வாருங்கள் என்று ஒரு பூ கொடுத்தால் போதுமானது. அங்கீகாரத்திற்காகத்தானே ஆசிரிய பணி, வேறு எதற்காக ஆசிரிய பணி? ஒரு ஆசிரியராக நின்று நான் சொல்லுகிறேன், என் பிள்ளை ஜெயிப்பதை விட என் வகுப்பிலே ஒரு பிள்ளை பெற்றால் நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன், என் பிள்ளை பெறுகின்ற பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சியை விட என்னுடைய வகுப்பு மாணவி வெற்றி பெறுகின்ற பொழுது பல மடங்கு மகிழ்ச்சி நான் பெறுகிறேன். அதற்கு பேருதான் ஆசிரியம். ஆசை என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். ஆசிரியர் என்றால் குற்றம் களைபவர் என்று பொருள். குற்றத்தை களைபவர்கள் அவர்கள். அவங்க கிட்ட ஒரு குச்சி இருந்தது சார், புடுங்கிட்டாங்க. அது இப்போ போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு. நான் என்ன சொல்றேன், ஒழுங்கா எங்க கிட்டயே கொடுத்துருங்க. அவங்க கிட்ட இருக்கிற குச்சிக்கு வேலை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். கண்டிக்க முடியலையே. குடிமை பண்பை வளர்ப்பதை விட குஞ்சி அழகும் கொடுந்தானை கொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நாரடியார். நெஞ்சத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி. இந்த கல்விக்கு பெயர் தான் குடிமை பண்பு. அந்த பண்பிலே நாம் சிறந்து இருக்கிறோமா? நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், எது நம்முடைய வாழ்க்கைக்கு பலனுடையதாக இருக்கும், வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எது பெருமதியாக இருக்கும்? நான் ஒன்றை வாசிக்கிறேன், ஒன்றை படித்துக் கொள்கிறேன், என் கூட ஒருத்தங்க வராங்கங்க, கல்வி எதை தரும் என்று சொல்கிறேன். ஏன் படிக்கணும், ஏன் உங்களை மாதிரி படிக்கணும்னு சொல்றேன், ஏன் என்ன மாதிரி படிக்கணும், ஏன் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்களே அவர்களை போல் படிக்கணும்ன்றத சொல்றேன். என் கூட ஒருத்தங்க வராங்க, என் வாழ்க்கைக்கு மிக மிக பெரிய உதவிகளை செய்தவங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் வருது, அதுல கருத்து முரண் வருது. ஏன் படித்த பெண்ணா பார்க்குறோம் தெரியுமா, ஏன் படித்த பையனா பார்க்குறோம் தெரியுமா? இந்த குணம் இருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். பெரிய பிரச்சனை ஒன்று வருது, என் மனசு இடிஞ்சு விழற அளவுக்கு, இரிட்டேட் ஆகிற அளவுக்கு ஒரு ஆலோசனை வைக்கப்படுது. அந்த ஆலோசனையை நான் மறுத்தால் நான் அந்த மனிதரை இழக்க வேண்டி வரும். சரியா? ஆனால் அதில் நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா அது என் வாழ்க்கை, நான் எடுக்கக்கூடிய முடிவு. ஆலோசனைக்குத்தான் அவங்க. அது கணவராக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், மகனாக, யார் நண்பர்களாக இருக்கலாம், யார் வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் அவர்களை மிஞ்சி அந்த வேலையை நீங்கள் முடித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு சர்வாதிகாரமும் உண்டு. ஆனால் அந்த மனிதரை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அந்த மனிதர் செய்வது பிழைதான். ஒரு கல்வி கற்றவர் என்ன முடிவு எடுக்க வேண்டும் தெரியுமா? இந்த மனிதன் முக்கியமா, அங்கே ஜெயிக்கிறது முக்கியமா, எது முக்கியம்னு நீங்கள் உங்களுக்கு தோணுதோ அந்த முடிவை நீங்கள் எடுங்க. விட்டு கொடுக்கிறதுனா விட்டு கொடுத்துருங்க, மனிதரை ஜெயிக்கலாம். இல்ல அந்த பொருள் தான் வேண்டும் என்றால் பொருளிடத்தில் போங்க, மனிதர்களை நீங்கள் இழப்பீர்கள். இந்த இரண்டில் எது முக்கியமானது என்று தேர்ந்து அறியக்கூடிய அந்த ஞானத்திற்கு பெயர்தான் கல்வி, குடிமை பண்பு. பல நேரங்களில் நாம் பொருளுக்காக மனிதர்களை இழந்து விடுகிறோம், மனிதர்களை பாதுகாப்பதற்காக மதிப்புகளை இழந்து விடுகிறோம். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். வள்ளுவம். ஒருத்தங்களை எப்படி அந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, குணத்தையும் பார்க்கணும், குற்றத்தையும் பார்க்கணும். ரெண்டுத்துல எது மிகையா இருக்கோ அதுதான் அவங்கன்னு சொல்லிட்டு மனதில் கொள் என்கிறான் வள்ளுவன். பேச்சு போட்டியில மேடைகளில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இலக்கியம் படித்தேன். ஆனால் ஒரு காலம் வந்து என்னை நிறுத்தியது. படிப்பதற்காக, படித்துவிட்டு பேசிவிட்டு புகழையோ பரிசுகளையோ பெறுவதற்காக அல்ல, என் வாழ்க்கை தெளிவுக்காக நான் எப்பொழுது அதை படிக்க தொடங்கினேனோ, நான் ஏற்கனவே போட்ட அனைத்து திட்டங்களை காட்டிலும் பிரபஞ்சம் எனக்கு பல்வேறு விதமான அதிகமான பரிசு பொருட்களை எனக்கு தந்தது. ஏன் தெரியுமா? என் நோக்கம் முக்கியமாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக நான் படிக்கிறேன் என்பது. பல நேரங்களில் வேலைக்காக என்று படிக்கிறோம், அதனால தான் வேலை கிடைச்ச உடனே முதல்ல நிறுத்துறதே படிக்கிறது தான். டீச்சர்ஸையும் சேர்த்து சொல்றேன். அதனால் தான் கலீல் கிப்ரான் சொல்லுகிறார், படித்த ஆசிரியர்களிடத்தில் இல்லை, படிக்கின்ற ஆசிரியர்களிடத்தில் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் சேருங்கள். படிக்கின்ற ஆசிரியர்கள், படிக்கின்ற தகப்பன், படிக்கின்ற மதபோதகன், படிக்கின்ற அரசியல்வாதி, படிக்கின்ற நல்ல தலைமையை கொண்டிருக்கின்றவர்களை நாம் நம் அருகில் கொள்ள வேண்டும். முத்தங்களால் வயிறு நிரம்புவதில்லை. காலையில் ஒரு 3 முத்தம்,
லஞ்சுக்கு ஒரு 4, டீ டைமில் ஒரு 5, நேரம் ஆக ஆக அதனுடைய நம்பர் கூடிக்கிட்டே போனால் வயிறு நிரம்பிடுமா? பசி போயிடுமா? கிடையாது. உயர்ந்த அறம் எது தெரியுமா? செயல். உயர்ந்த அறம் செயல்தான். சொல்லிலே உயர்ந்த சொல் செயல்தான். அறத்திலே உயர்ந்த அறம் அதை செயல்பாடாக மாற்றுவதுதான், வெறும் சொல்லுவது அல்ல. எனக்கு யாரை பார்த்தா ரொம்ப எரிச்சலாவும் தெரியுமா? ஒருத்தன் கீழே விழுந்துட்டாங்க, ஒன்று காப்பாத்து, இல்லை வேடிக்கை பாரு. இந்த டயலாக் மட்டும் சொல்லாத. பார்த்து வரக்கூடாதா? நான் வரலன்னு தெரியுதுல்ல, ஊந்துட்டான்ல, ஒன்று பார்த்துட்டு போ, இல்லைன்னா ஹெல்ப் பண்ணு. பார்த்து வரக்கூடாதா? அறிவே இல்லையா? இன்னைக்கு சொசைட்டியே இவ்வளோ நாசமா போயிருக்கு. என்னத்தை சொல்றது என்று தாண்டி போறது இல்லை. சொல்லில் உயர்ந்த சொல் செயல், அதை காப்பாற்றுவது. எந்த மோனேன்னு ஒருத்தி போய் விழுந்தா, ஒரு ஆக்சிடென்ட் ஆன பையன் மேல, யாராவது காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன், பிள்ளை விழுந்துட்டான் காப்பாத்துங்களேன்னு ஒரு ஆட்டோ வந்தாங்க, எடுத்துட்டு போனாங்க. கையில் இருக்கிற காசை கொடுத்துட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்தா. ஆஸ்பத்திரியிலேருந்து உள்ள இருந்து கொண்டுட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க, மருந்து உடனே கொடுங்கன்ட்டு. அவன் அந்த கடைக்காரங்கிட்ட போய் கேட்க, நடந்ததுங்க, கடைக்காரங்கிட்ட போய் கேட்குறா, எனக்கு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க, அந்த மருந்து கொடுங்க, காசு இல்லை, நான் தரேன், மருந்து வேணுமா? தர முடியாது, இது என்னதான் இருந்தாலும் தர முடியாது. அவள் காதில் இருந்து கடுக்கனை கழட்டி வச்சுட்டு, அந்த கேரள பெண் ஒரு பாட்டி காதில் இருந்து கடுக்கனை கொடுத்துட்டு மருந்து வாங்கிட்டு உள்ளே போய் உட்கார்றா. 3 மணி நேரம் கழிச்சு ஒருத்தர் லபோதிபன் அடிச்சுட்டு உள்ளே ஓடி வர்றாரு. ஐயோயோ என் பையன் கீழே விழுந்துட்டான். நான் இது யாருன்னா மருந்து கடைக்காரு. அந்த மருந்து கடைக்காரனுடைய பையன் தான் விழுந்தது. இவன் இந்த அம்மா தெருவில் போயிட்டு இருந்த ஒரு சாதாரண வழிப்போக்கருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பு முதல்ல இருந்துச்சேங்க. நம்ம சமூகத்துல இருந்தது. லேட்டா வந்து ஒரு குழந்தை உட்கார்ந்துட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கும் சேர்த்து சமைச்சு தன் சமைச்ச பகுதியிலிருந்து ஒன்றை எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுக்கிற தாய்மை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்குதா? டப்பால யாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் சாப்பிடணும், புரிஞ்சுதா? சொல்லி அனுப்புகிறோமா இல்லையா? வாழ்க்கையில் கல்வி என்கின்ற ஒன்று கிடைக்கிறது என்றால் யான் எனது என்று நினைக்காமல் நாம் நமது என்று சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை எந்த சமூகம் பெறுகிறதோ அந்த சமூகம் கல்வியில் உயர்ந்த சமூகமாக கொள்ளப்படும். இல்லை என்றால் வெறும் பணக்காரர்களின் கூட்டத்தை தான் நாம் சந்திப்போம்.